நான் தான் மான் தர்மன் யம தர்மன். கிலோ கணக்கில் மேக்கப் போட்டு பிலிம் காட்டும் பெண்கள், பாய் ஃப்ரெண்டை ஏமாற்றிய கேர்ள் ஃப்ரெண்டுகள், ஆங்கர் என்ற பெயரில் மக்களை ஆங்கிரி ஆக்குபவர்கள், பேஸ்புக்கில் பேஸ் தெரியாதவர்களிடம் நைசா பேசி வாட்ஸ்அப் நம்பரை கேட்பவர்கள், இவர்கள் அனைவரையும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் 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 தண்டிக்கப்படுவார்கள். எவன்டா? வுமன்டா. ஆடல் போதோ, முதல்ல நான் யார் என்று அனைவருக்கும் சொல். யமனை 8 வருஷம் என்ட்ரி ஆனிய அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ பொண்டாட்டின்னு. ஏயா கட்டின பொண்டாட்டி கழுத்துல ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்க. நீ என்னையா நடமாட நகை கார மாதிரி வந்திருக்க? பிரபு 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 லேடி பிரபு பிரபு. அடே என்ன பார்த்தா என்ன இளையத்துல பிரபு மாதிரியா இருக்கு? மன்னியுங்கள் பிரபு, தங்க நகையெல்லாம் பார்த்தோன்னே நான் கூட ஏதோ புரட்சி போராட்டம் தப்பா நினைச்சிட்டேன் பிரபு. அது என் தங்கம், என் உரிமை. இது என் தங்கம், என் எருமை. என்ன தேடுகிறாய்? எங்க பிரபு எருமையை காணா? அதான் இவர்கள். அப்புறம் என்னடா? என்ன யோ என்னையா போஸ்டிங்கில் இருப்பதால் ஆணவத்தில் பேசுகிறாயா? வர எலெக்ஷனில் யமனுக்கு போட்டியாக நான் நிற்கிறேன். நீ உமன், சோ ஆகவே முடியாது யமன். ஏன் முடியாது? ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வா. அப்படியா? அங்க செல்போன் ஒன்று இருக்கும், அர்ச்சுமாவை தூக்கு பார்ப்போம். முடியாதல்லவா? அடங்கி விடு, இல்லையே அடக்கி விடுவேன். யோ என்னையா புத்திசாலித்தனமா பேசுறது நினைப்பா? எப்பவோ உமன் தான் பெரிது. இல்லவே இல்லை, யமன் தான் பெரிது. உமன் இல்லையே யமன் இல்லை. யமன் இல்லையே உமன் இல்லை. நான் யமன், அன்பானவன், அடங்காதவன், அஸ்தராதவன், அஸ்தராதவன், அஸ்தராதவன். டேய் மொத்தத்துல நீ உருப்படாதவன். சித்ரகுப்தா அப்படியே மூஞ்சில ஒன்று கொடுத்தா பதிலா நிக்கிறேன். அப்படியே கால்குள்ள கத்துற. சித்ரகுப்தா, நீ என் பக்கமா இல்லை அவன் பக்கமா? பிரபு நான் தர்மத்தின் பக்கம். ஆமா, இவர் பெரிய தர்மத்துறை ரஜினிகாந்த். தர்மத்தின் பக்கமா? சித்ரகுப்தா, நீ என் பக்கம் வந்தால் அந்த புறத்தை எடுத்து உன் வீட்டின் முன்புறத்தில் வைக்கிறேன். சித்ரகுப்தா, நீ என் பக்கம் வந்தால் உன் வீட்டையே அந்த புறவை மாத்தி காமிக்கிறேன். என்ன சொல்கிறாய்? சித்து, நீ என் பக்கம் வந்தால் அடுத்த கான்செப்டில் உனக்கு மெயின் ரோல் தருவேன். உனக்கு ஜோடி யார் தெரியுமா? நம்ம கண்ணழகி மீனா மேடம் தான். சித்ரகுப்தா, இந்த பாச கயிறை வீசி உன்னை தூக்க போகிறேன் பார். இவன் பாசகர்ல எனக்கு அருணா கயிறு மாதிரி போயா. அடத்து டார்லிங், நீ வா டார்லிங், நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த டார்லிங்க டியர் எல்லாம் அவனை கடுப்பேத்ததுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டேன். டால்டா டப்பா மாதிரி இருந்துட்டு நீ என்ன டார்லிங் சொல்றியா? என்ன ஐயோ அப்பா, ஏய் நிறுத்துமா நிறுத்துமா, யோ மியூசிக்கை நிறுத்துங்கயா.
இப்பதாண்டி தெரியுது ஏமையா உனக்கு இந்த பையன் பயப்படுறான்னு. ஒழுங்கா நீ என்ன பூலோகத்துக்கு கூப்பிட்டு போற, அங்க போய் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு இப்ப வர யமன் எலெக்ஷன்ல ஒரு புது யமனை உருவாக்குறோம். வா சுருதி. அம்மே வா தலைவி. தலைவி பூலோகம் வந்து விட்டோம். தெரியும்டா. எப்படி? அங்க பாரு, மொட்டை வெயில உட்காந்து ரொம்ப லவ் பண்ணுங்க. இவங்களெல்லாம் சுனாமி தூக்க மாட்டேங்குது. டேய், பூலோகம் ரொம்ப அழகா இருக்குல்ல? பூலோகத்தை விடுங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஊருக்கண்ணே உங்க மேலதான் பட்டிருக்கோம். உங்களுக்கு தான் சுத்தி போடணும். இருங்க ஒரு நிமிஷம் வரேன். சுத்திடுவோமா? 1 ஐயோ இவதான் என் கண்ணு. 2 ஐயோ ஆப்பிளு ஆப்பிளு. 3 ஐயோ ஆரஞ்சுடோ. பாத்தீங்களா தலைவி, தேங்காய் பறக்கல என்ன ஒரு வேகம், என்ன ஒரு விவேகம். ஆமா தலைவி, இவனை மட்டும் யமனம் கொண்டு யமனை ஆக்கணும். தன்னோட பாச கயிறை வீசி ஆயிரக்கணக்கில் ஆள் அப்படியே அள்ளிட்டு வந்துருவேன். சித்து, நீ கொஞ்சம் பொத்து அவனை கூப்பிடு. மானிடா இங்க வா. அட நீ மூடிக்கிட்டு இங்க வாடா. பாத்தீங்களா தலைவி, கொஞ்சம் கூட மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிறான். தேங்காய் பறக்கிற போய் ரொம்ப மெடிசல் பண்றான். போங்க தலைவி. அப்பா நீ திங்கிற தேங்காய் காலாம் கூப்பிடா. வாடா. ஏடுங்க அப்படி நாடகத்தை நடிச்சு போட்டு அப்படியே மேக்கப் கல்யாணம் வந்துட்டீங்களாக்கா? இல்லை இல்லை, நாங்கள் யமலோகத்திலிருந்து வருகிறோம். நான் தான் சித்திரகுப்தன். என்னது சித்திரகுப்தனா? ஏடா சீக்கிரம் வந்த சிக்கன் மாதிரி இருக்கா? இவன் சித்திரகுப்தனாக்கா? உண்மைதான், இவங்க தான் யமனின் மனைவி. ஐயோ, என்ன கர்மத்துக்கு இங்க வந்தீங்க? சொல்கிறேன், நீ என்ன வேலை செய்கிறாய்? ஆனா நானா கட்டு ரிசர்வ் பேங்க்ல மேனேஜரா இருக்கானுங்க. ஏடி கூறு கட்டுல ரோட்டை தேங்காய் பொறுக்கி திட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டு. சரி, எங்க கூட வரியா, உனக்கு வேலை தரோம். அட அட சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. அட எரும மாட்டு சாடி ஆடுற மாதிரி இருக்கீங்க. நீங்க எனக்கு வேலை வாங்கி தர போறீங்களாக்கா? நிறுத்து மாண்டா, நாங்கள் உன்னை யமன் எலெக்ஷனில் நிற்க வைக்க போகிறோம். ஏடுங்க அப்படி. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களாக்கா? ஏன்? ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முட்டையை தருவானுங்க. ஆனா கல்யாணம் ஆளை வச்சுக்க அல்வா தந்து போடுவானுங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ யமன் எலெக்ஷனில் நிற்கிறியா இல்லையா? ஆனா அந்த கருமத்தெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஏதோ அப்படி கூப்பிடுறீங்கன்னு வரணுங்க. ஏடுங்க அப்படி. ஆனா உங்க ஊர்ல அல்வா கிடைக்குமாக்கா? அல்வா கடையே வச்சு தரேன். அந்த ஈரமாக எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு அல்வா மட்டும் போதும். சித்து, இவன் நிச்சயம் யமன் எலெக்ஷன்ல யமன் தோக்காச்சிட்டு வா. எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. சரி வா, யமலோகத்துக்கு போலாம். பாப்பா, யமலோகம் செல்கிறோம். ஆனா அவனே இதான் யமலோகமாக்கா? ஹலோ மிஸ்டர் அமாவாசை, இங்க கொஞ்சம் குனிங்க. ஆனா என்னங்க அப்படி கூப்பிட்டீங்களாக்கா? அப்படி ஏடுங்க அப்படி. ஆனா கீழே இருக்கும்போது அவ்வளோ கெஞ்சிருங்க. இப்போ கூட்டு வந்து தண்ணி அடிக்கிறீங்களே, இல்லை உங்களுக்கு நியாயமாக்கா? ஆனா ஊருக்கு அமுச்சு வச்சுங்க, ஊருக்கு போயிடுங்க. இப்போ நீ எங்கேயோ போக முடியாது. அப்படியே போனாலும் நரகத்துக்கு தான் போகணும். போறியா? ஆனா அப்படி. ஆனா யார் இப்போ உங்களை விட்டு போறதா? ஆனா நான் உங்களை விட்டு போயிடுடாக்கா? அப்படி அடிப்பாங்க.
ஆனா எங்க நிக்க சொல்ல நின்று போறேனுங்க. ஆனா சேர்மேல் நிக்கிறனால நின்று போறேனுங்க. ஆனா அப்படி யாரை திரும்பி நிக்கிறோம். இப்ப வருவான் பாரு. அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா. தூம் தாத்தா, யார் இந்த மானிடன்? இவர்தான் வருங்கால யமதர்மா. ஏண்டா ஊசி போன சிக்கன் குருமா மாதிரி இருக்கான், இவனா வருங்கால யமதர்மா? ஹலோ மிஸ்டர் முன்னாள், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. அடிச்சு பல்லங்கள்லாம் கழட்டி போட்டுவிடுங்க. ஆனால் நானும் இந்த ஊர் ஒரு கேண்டிடேட் தான். முதல்ல நீ நேரா நில்லு, அப்புறம் என்னை எதிர்த்து நில்லு. ஏண்டி எனக்கு எதிராக ஒரு மானிடனை நிற்க வைக்கிறாயா? நீ மண்ணை தான் கவ்வ போகிறாய். உன் சக்தி என்னிடம் செல்லாது. செல்லவில்லை என்றால் பேங்கில் கொடுத்து மாத்திக்கொள். நான் அவசரமாக பூலோகம் சென்று ஒருத்தனை தூக்க வேண்டும். ஒரு நிமிஷம். என்னுடைய சக்தியை அமாவாசைக்கு கொடுத்து அவனை பூலோகத்திற்கு அனுப்பி வைக்க போகிறேன். யார் அவனை சரியாக பிடித்து வருகிறார்களோ அவர்களே யமலோகத்தின் தலை சிறந்த யமன். சரி ஆகட்டும், வெல்ல போவாது நான் தான். அப்படி ஆனால் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனால் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி வென்று வருகிறேன். அப்படி அவனை தூக்கலாமா? பண்ணா அவரை பாருங்க, நல்லா கொழுக்கு கொழுக்கு அழகா இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, வேஸ்டியா காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? உன் போட்டியை எடுக்க வந்தவன் கிட்ட வேட்டை கேட்கிறாயா? இந்தா. ஐ பக்கத்து வீட்டு பாப்பா ஸ்டிப்பிங் கேட்சி. நான் என்ன ஸ்கிப்பிங் சொல்லி தர வந்தேன்? நான் யமன்டா. ஹலோ ஹமன், ஐ எம் குடிகாரன் மொக்கசாமி, கம்மிங் ஃப்ரம் வாயின்சார். ஆமா, நான் இன்ஜினியருக்காக இன்டர்வியூ எடுக்கிறேன். இவர் இன்ட்ரோ கொடுக்கிறாரு. உன்னிடம் பேசி வேலையாகாது, முதல்ல நேரானு. நான் உன்னை தூக்க போகிறேன். தூக்கு. என்னது இது? அர்ச்சுமாவோட வெயிட்டா இருப்பாங்க போலக்குது. என்னவே தூக்காம இல்லையா நீ எல்லாம்? என்னடா யமன்? அந்த பக்கம் ஓரப்படி இல்லை. நான் எப்படி கூப்பிட்ற பால் கிடைப்பா? அண்ணா அண்ணா குடியாருங்கண்ணா. வணக்கங்கண்ணா, இங்கே வாங்க. நீ கூப்பிட்ட உடனே ஓடியாடுறதுக்கு உன் பொண்டாட்டி நினச்சியா? ஏய், நான் நாட்டு குடிமகன். ஐயோ அண்ணா அண்ணா, நீங்கள் எதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ என் கூட வந்தா கம்மி விலைக்கு தருவானுங்க. வரீங்களாக்கா? உன் கூட தான் வருவேன். மானிடா, அவனை நம்பாதே, அவன் உன்னை ஏமாற்றி விடுவான். அண்ணா அண்ணா என்ன ஒன்றும் நம்பலையாக்கா? ஆனால் நாங்கள் உங்களுக்கு என்ன தானுங்கண்ணா. இந்த பாருங்க, கட்ட பண்ணி போட்டுருக்கேன். தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழிக்கு சேர்த்து விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் உன் கூட தான் வருவேன். அண்ணா வாங்கண்ணா. பாப்பா அம்மாவாசை, அண்ணா என்ன இப்படி இடிச்சுட்டு போற? ஆனா அத்து இடம் இருக்குல்ல, ஆனா ஓரமா நிக்க வேண்டியதானே. குறுக்கால வந்துட்டா நான் என்ன கண்டு போட்டிருக்கேன். பேசாம நான் கூட தேங்காய் புறக்கி இருக்கலாம், அழகாக ஒன்று விசார் பண்ணிக்கலாம். எல்லாம் போச்சு. அமாவாசை இங்க வா. அப்படி அமாவாசையை இனி யமலோகத்தின் தலை சிறந்த யமன். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம்.
ஏடி ஐயோ இங்க வாடி. ஏய் யார பார்த்தா அடியாங்கற அடிச்சு மூஞ்ச அடிச்சிடுவேன். நான் அடிச்சு மூஞ்ச ஓடு. ஏகட்டு அடிச்சு மூஞ்ச உடைக்குவாக்கா? அட நான் வந்து எவன் கண்டிப்பா? ஹேய் இங்க வாடா. நல்லா கேட்டுக்கா, நீங்க 3 பேர் நம்மளுக்கு அடிமை தெரியும்ல? தெரியல தம்பி? என்னடா இவ்வளோ பேர் தொப்பி போட்டிருக்க? போதும் பக்கம் தம்பி. ஆனால் நீங்கள் மட்டும் வந்து இந்த காலை முக்குங்க. சோழ பரம்பரையில் ஒரு ஏஎம்மன் யம தர்மராஜா.